ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வாரமுமே இனி நமக்கு சாட்டர்டே அன்னைக்கு ஃப்ரீ ஃபுல் மாடல் எக்ஸாம் நம்மளுடைய புதிய சிலபஸ் படி டிஎன்பிஎஸ்சிக்கு நடத்த போறதா நம்ம சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கனவே இதை பற்றின வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அந்த எக்ஸாமுக்கு உண்டான வினாக்கள் என்னென்ன வினாக்கள், அதற்கு உண்டான ஆன்சர் கீயை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாத்திரலாமா? ஓகே. அதாவது நம்மளுடைய புதிய பாடத்திட்டத்தின்படி இலவச முழு மாதிரி தேர்வு நடைபெற்றது. அதற்கு உண்டான ஃபர்ஸ்ட்ல பொது தமிழ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்திடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தன் கூட்டல் நெஞ்சு சேர்த்தல்க. ஆன்சர் ஏ, தன் நெஞ்சு. இரண்டாவது கொஸ்டின், கசடர பிரித்து எழுதுக. கசடு கூட்டல் அற. மூன்றாவது கொஸ்டின், கல் கூட்டல் தீது என்பது டேஷ் எனவும் சேரும். ஆன்சர் சி, கக்ரீது. அடுத்து, பெயர் அறியாம் பிரித்து எழுதுக. ஆன்சர் சி, பெயர் கூட்டல் அறியாம். ஐந்தாவது கொஸ்டின், நீள் உழைப்பு பிரித்து எழுதுக. ஆன்சர் டி, நீள் கூட்டல் உழைப்பு. ஆறாவது கொஸ்டின், பாகற்காய் பிரித்து எழுதுக. ஆன்சர் சி, பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். ஏழாவது கொஸ்டின், நிலமடந்தை தெளிலொழுகும் இச்சொல்லை பிரித்தெழுதுக. ஆன்சர் சி, நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில் கூட்டல் ஒழுகும். எட்டாவது கொஸ்டின், குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக. அதாவது தொடு தோடுங்கிறது. ஓகேவா? ஆன்சர் நமக்கு டி, தொட்டு பார்த்தல். தொடு அப்படின்னா தோடு அப்படின்னா அணிகலன். ஒன்பதாவது கொஸ்டின், குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக. சுடு சூடு. சுடு அப்படின்னா நமக்கு ஆன்சர் சுடுதல். சூடு அப்படின்னா தீக்காயம். பத்தாவது கொஸ்டின், குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக. கனகம் கானகம். கனகம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் பொன். கானகம் அப்படின்னா காடு. அப்ப நமக்கு ஆன்சர் சி. அடுத்து, குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக. தலை தாளை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தலை அப்படின்னா இலை, தாளை அப்படின்னா மலர் வகை. அப்ப இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் டி. ஓகேவா? அடுத்து, மயங்கொலி பிழையற்ற தொடரை கண்டுபிடி. ஆன்சர் டி, நாள்தோறும் பகல் காட்சி உண்டு. அடுத்த கொஸ்டின், இணை எழுத்துக்கள் தொடர்பான கூற்றுகளை கவனி. ஃபர்ஸ்ட்ல, ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இரண்டாவதாக, 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்களாகும். எடுத்துக்காட்டு, திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். மூன்றாவதாக, இடைநிலை எழுத்துக்கள் 6 ஒரே இனமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டி தான் ஃப்ரெண்ட்ஸ். அனைத்துமே சரிதான். ஓகேவா? அடுத்து, பொறுத்துக கொடுத்திருக்காங்க மயங்கொலியில. இதுக்கு நம்ம கரெக்டான ஆன்சர் பேரலாமா? ஃபர்ஸ்ட்ல, லகரம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் மேல் பற்களின் அடியை தொடுதல். அடுத்து, லகரம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுதல். ரகரம் அப்படின்னா நாவின் நுனிமேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொடுதல். ரகரம் அப்படின்னா நாவின் நுனிமேல் அன்னத்தில் மைய பகுதியை உரசுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு நமக்கு அப்ப ஆன்சர் 3, 4, 2, 1. அடுத்து, 15வது கொஸ்டின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். வெறிகமல் கழனியுள் உளுனர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் ஏ, மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர். அடுத்து, 16வது கொஸ்டின், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. கூரை கூரை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் டி, வீட்டின் கூரை. கூரை அப்படின்னா புடவை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பி தான் ஃப்ரெண்ட்ஸ். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? ஓகேவா? அடுத்து, விடை வகைகள். பள்ளிக்கூடம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் எவ்வகை விடை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
இதுக்கு நமக்கு ஆன்சர் ஏ சுட்டு விடை. அடுத்த கொஸ்டின், உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று விடை கூறுவது ஆன்சர் இனமொழி விடை, ஏ ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தபடியாக அ, ஏ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்ற அந்த, இந்த என வழங்கப்படுவது ஆன்சர் சுட்டுத்திரிபு, டி ஆப்ஷன். அடுத்து ஒருமை பன்மை பிழை நீக்குக, சரியான தொடரை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டி தான் ஃப்ரெண்ட்ஸ். இவை பழங்கள் அல்ல. அடுத்த கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கும் நமக்கு ஆன்சர் என்ன, பி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இது பழம் அன்று, இவைகள் பழங்கள் அல்ல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். விலை விலை அப்படின்னா என்ன கொடுத்திருக்காங்க. விலை அப்படின்னா பொருளோட மதிப்பு, விலை அப்படின்னா உண்டாக்குதல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து வேர் சொல் தெரிவு செய்க. ஓடினால் அப்படின்னா அதுக்கு நமக்கு கரெக்டான வேர் சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓடு, பி ஆப்ஷன். வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க. கொடு, இதனுடைய தொழிற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொடுத்தல். அல் அப்படின்னா நமக்கு அதுல தொழிற்பெயர் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. அல் அப்படின்னா நமக்கு ஆன்சர் பகல். அகர வரிசையில் எழுதுக. இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் பி, அலுவலர், மக்கள், மாந்தர், மொழி. மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? ஆன்சர் சி, மேலே. தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஷ் எல்லாம் முளைத்தன. ஆன்சர் டி, வித்துகள். நாம் நீக்க வேண்டியவற்றில் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஏ, பொச்சாப்பு. அடுத்த கொஸ்டின், பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் பி, பாசவர் அப்படின்னா வெற்றிலை வெறுப்போர். அடுத்து உலை அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிடரி மயிர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. பூவிர்ந்த வள்ளி அப்படிங்கறத நம்ம இப்ப என்ன சொல்றோம், பூந்தமல்லி அப்படின்னு சொல்லக்கூடியது ஷி ஆப்ஷன். அடுத்து ஊர் பெயர்களின் மறுவை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. புதுச்சேரி, புதுச்சேரி அப்படின்னா புதுவை, நமக்கு பி ஆப்ஷன். அடுத்து எழுத்து வழக்காக மாற்றுக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரொம்ப தொலைவில் இருந்து வர்றேன் அப்படிங்கறத நம்ம எப்படி சுத்த தமிழ்ல சொல்லலாம், நீண்ட தொலைவில் இருந்து வருகிறேன் அப்படிதானே நம்ம எழுதக்கூடியது, அததான் கொடுத்திருக்காங்க. அடுத்து பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. உங்க ஊருக்கே அவனை கூட்டிட்டு வரேன் அப்படிங்கறத நம்ம பேச்சு வழக்கை எப்படி எழுத்து வழக்க மாற்றுவோம், உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதக்கூடியது. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் பி தான் ஃப்ரெண்ட்ஸ், நூல் வெளி. ஓகேவா. அடுத்து பயிற்சி என்ற சொல்லோடு இணைக்க இயலாத சொல். ஆன்சர் மலை. அடுத்து சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்பும் டேஷ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஆன்சர் ஏனெனில், பி ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏ ஆப்ஷன் ஆகிய தன்மை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடராக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு நமக்கு கரெக்டான ஆப்ஷன் சி, உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். இது என்ன தொடர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா செய்வினை தொடர், பி ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், பொருந்தாதவற்றை கண்டறிக. இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் ஏ, தோசை வைக்கப்பட்டது. இது செய்வினை தொடர்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் நமக்கு பொருந்தாதது. அடுத்த கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்று தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் நமக்கு டி, ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். இதுதான் பிழையற்ற தொடர். அடுத்து நமக்கு ஒரு பொறுத்துக கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கும் நமக்கு கரெக்டான ஆன்சர் நம்ம பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ். திணை வலு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செலியன்
வந்தது. பால் வலு அப்படின்னா கண்ணகி உண்டான். இடம் வலு அப்படின்னா நீ வந்தேன். காலம் வலு அப்படின்னா நேற்று வருவான். அடுத்து மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. ஆன்சர் டி, கூடை முடைந்தான். அடுத்து சரியான வினைமரபை எடுத்தெழுதுக. முறுக்கு, அதுக்கு ஆன்சர் சி, தின். பெயருக்கு ஏற்ற வினாமரபினை தேர்ந்தெடு. செய்யுள், ஆன்சர் சி, இயற்றினான். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல், ஒளிமரபு. புலி அப்படின்னா ஆன்சர் சி, உருமும். சரியான மரபு சொல்லினை தேர்க. சப்பாத்தி கள்ளி, இதுக்கு நமக்கு ஆன்சர் டி, மடல். 51வது கொஸ்டின், சொற்களின் கூட்டு பெயர்கள். இதுவுமே நமக்கு பொறுத்துக்கதான், நம்ம கரெக்டான ஆன்சர் பார்த்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டு அப்படின்னா மந்தை, எறும்பு அப்படின்னா சாறை, கல் அப்படின்னா குவியல், நூல் அப்படின்னா உருண்டை. அப்ப நமக்கு ஆன்சர் 2, 4, 1, 3 பி ஆப்ஷன். அடுத்து நிறுத்தற்குறிகள் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் டி, படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா கமா, பரீட்சையை கூட சுலபமா எழுதி பாஸ் பண்ணிடலாம் ஆச்சரியக்குறி என்றான் கமா, தாயத்து விற்கிறவன் ஃபுல் ஸ்டாப். அடுத்த கொஸ்டின், பின் வருவனவற்றில் எது சரியான நிறுத்தற்குறிகளை பெற்றுள்ளது? ஆன்சர் நமக்கு ஏ, வீட்டிற்கு வருபவர்களை கமா, டபுள் கொட்டேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு வாங்க வாங்க கமா, உட்காருங்க செமிகோலன், அம்மா வந்திடுவாங்க, அடுத்து டபுள் கொட்டேஷன் முடிச்சுட்டு என்று வரவேற்பாள் ஃபுல் ஸ்டாப். இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு எருது அப்படின்னா பசு, களிறு அப்படின்னா பிடி, களை அப்படின்னா பிணை, கடுவன் அப்படின்னா மந்தி. அப்ப நமக்கு ஆன்சர் சி, 3, 1, 4, 2. அடுத்து 55வது கொஸ்டின், தவறான இணையை கண்டறிக. இளமை பெயர். இதுக்கு நமக்கு ஆன்சர் யானை குட்டி, மான் குட்டி, இந்த இரண்டும் தான் நமக்கு தவறானது. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான நேரான தமிழ் சொல்லை அறிதல். கண்டென்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டம். கண்டென்ட்னா கண்டம்ங்கிறது நமக்கு தவறான, சரி, நேரான தமிழ் சொல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அடுத்தபடி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கன்வர்சேஷன். கன்வர்சேஷன் அப்படின்னா நமக்கு ஆன்சர் உரையாடல். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வேற என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா நமக்கு ஆன்சர் டி, எழுத்திலக்கணம். அடுத்து எம்பளம் என்பது ஆன்சர் சி, சின்னம். அடுத்து டெரிட்டரி இணையான தமிழ் சொல் நிலப்பகுதி சி. அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் சி, வீடியோ கான்பரன்ஸ் அப்படின்னா காணொலி கூட்டம். அடுத்து கலை சொல் தருக. ஹோமோகிராஃப் அப்படின்னா ஆன்சர் பி, ஒப்பெழுத்து. அடுத்து கலை சொல் தருக. காஸ்மிக் ரேஸ், ஆன்சர் ஏ, விண்வெளி கதிர்கள். அடுத்து கலை சொல் தருக. நூல் அப்படின்னா த்ரெட். அடுத்தபடியே ஒரு புத்தகம் கொடுத்திருக்கிறாங்க. நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்ரிஷம், இலக்கியம் அப்படின்னா லிட்ரேச்சர், கலைக்கூடம் அப்படின்னா ஆர்ட் கேலரி, மெய்யுணர்வு அப்படின்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. அடுத்து கீழ்கண்ட பத்தியை படுத்தி வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. வாசிச்சிடலாமா நம்ம? முத்துராமலிங்கர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினர். மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் வாய்ப்போட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. வட இந்தியாவில் வாய்ப்போட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பால கங்காதர திலகர். அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்கர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவி கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்ட
நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். இதற்குண்டான வினாக்கள் பார்த்திடலாம். விடுதலை போரில் பங்கேற்றவர் நமக்கு டி ஆப்ஷன் முத்துராமலிங்கர். ஏன்னா அவங்கள பத்தி தானே நமக்கு கொடுத்திருக்காங்க பேராகிராஃப், அதனாலதான். அடுத்து, மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம். ஆன்சர் சி, வாய்ப்பூட்டு சட்டம். அடுத்து, தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தரனார். ஏன்னா அவங்கதான் முத்துராமலிங்க தேவரை பத்தி தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, மங்க சிங்கம் என்ற பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அடுத்து நமக்கு பத்தியினைப்படுத்தி தான் வினாவிற்கான சரியான விடையை கேட்டிருக்காங்க. மழை என்றதும் குழந்தைகளை நினைவுக்கு வருவது காகித கப்பல். மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம். அந்த அளவிற்கு நம் ஆழ்மனத்தில் கப்பல் இடம் பெற்றுள்ளது. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்தனர். மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம். தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம். இதற்குடைய வினாக்கள் பார்த்திடலாம். பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தனர்? ஆன்சர் சி, கப்பல் கட்டும் கலை. தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கு சான்று. ஆன்சர் பி, இலக்கியங்கள். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல். ஆன்சர் டி, தொல்காப்பியம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை எதுவாக குறிப்பிடுகிறது? ஆன்சர் ஏ, முன்னீர் வழக்கம். அடுத்து, பேச்சு வழக்கு சொற்களற்ற பழமொழியை தேர்க. ஆன்சர் டி, அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். கீழ்கண்டவற்றில் சரியான பழமொழியை கண்டறி. ஆன்சர் சி, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். அடுத்து, கூடா நட்பு கேடாய் முடியும். இப்பழமொழியால் நாம் அறிவினவற்றை தேர்க. கூற்று 1, தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். கூற்று 2, நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும். இதற்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏதான் ஃப்ரெண்ட்ஸ், 1 மட்டும் தான் சரி. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். அதாவது நமக்கு கண்டிப்பா ஆவணம் பத்தி வினாக்கள் கேட்கப்படதா சொல்லியிருக்காங்க. அதுல இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் ஒரு கொஸ்டின் போட்டிருக்கோம், பாத்துடலாமா? தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் புதிய கல்வி கொள்கையை அமல்படுத்த ஒரு சிறப்பு கொள்கையை அமைத்துள்ளது. அரசு வெளியிட்ட அரசாணை GON 45, தேதி 12/6/2023 என்ற ஆணையின்படி பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், டேப்லெட்டுகள் மற்றும் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படும். இதன் மூலம் மாணவர்களின் கற்றல் திறன் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி முகாம் மற்றும் பாடத்திட்ட மாற்றங்கள் தொடர்பாக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதற்குண்டான வினாக்கள் நம்ம பார்த்திடலாம். அரசு வெளியிட்ட அரசாணையின் எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் டி, 45. அரசாணையின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா ஆன்சர் நமக்கு சி, மாணவர்களின் கல்வி தரத்தை மேம்படுத்துதல். அடுத்து 79வது கொஸ்டின், அரசாணை எப்போது வெளியிடப்பட்டது? ஆன்சர் டி, 12/6/2023. அரசு மாணவர்களுக்கு என்ன வசதிகள் வழங்கியுள்ளது? ஆன்சர் ஏ, இலவச நோட்டு புத்தகங்கள் மற்றும் டேப்லெட்டுகள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ஃபெரிஸ் அப்படின்னா ஆன்சர் டி, பயண படகுகள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. என்டர்பிரினியர் அப்படின்னா நமக்கு ஆன்சர் தொழில் முனைவோர். என்டர்பிரினியர்னா தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேசட் அப்படின்னா அரசிதழ். அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக. இதுக்கு நமக்கு ஆன்சர் சி, ஜீன் அப்படின்னா பக்க விளைவு. இது நமக்கு தவறானது. தவறானதுல சரி, பொருந்தாதது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து ரேஷனல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆன்சர் நமக்கு பகுத்தறிவு.
அடுத்து உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் நமக்கு யார் அப்படின்னா ஆன்சர் சி கால்டுவெல். அடுத்து இழுக்கல் உடையிலி ஊற்றுகோல் அச்சே ஒழுக்கம் உடைய வாய்ச்சொல் இக்குறட்பாவில் உள்ள ஊமையின் பொருளை தேர்ந்தெடு அப்படின்னா ஊன்றுகோல் அப்படின்னா பெரியோர் சொல். இது நமக்கு இதுல உள்ள உவமை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அடுத்து அறிவுடைய நட்பு எதனை போன்றது? ஆன்சர் சி வளர்பிறையை போன்றது. அடுத்து தொடரை நூலுடன் பொருத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆட்சினா வேண்டுவது இல், இது நமக்கு எதனுடைய வரக்கூடியது? பழமொழி 400. அடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்திருக்காங்க? நாய்க்கால் சிறுவிரல் போல், இது நமக்கு எதோட தொடர்புடையது அப்படின்னா நாலடியார். அடுத்தபடியாக மனக்கு விளக்கம் மடவாள், இது நமக்கு நான்மணி கடிகை. அன்பின் வலியது உயர்நிலை, இது நமக்கு எதன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க? திருக்குறள். அடுத்து கண்டங்கத்திரி சிறுவழுதனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் எப்பகுதி உடல்நோயை தீர்ப்பன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் நமக்கு டி வேர் பகுதி தான். அடுத்து அறவுரக்கோவை என வழங்கப்படும் நூலோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. முதுமொழி காஞ்சி. அடுத்து ஔவையார் இயற்றிய நூல்கள் என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பி ஆப்ஷன் நல்வழி மூதுரை. அடுத்து நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஏ 2006. அடுத்து தற்சமம் என்பது எதனை குறிக்கும் அப்படின்னா வடமொழிக்கும் தமிழுக்கும் உரிய பொது எழுத்தை குறிப்பது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு வித பொறுத்துகை கொடுத்திருக்கிறாங்க. பூங்கொடி அப்படின்னா நமக்கு அது யாருடையது? முடியரசன். கொடி முல்லை அப்படின்னா அது யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாணிதாசன். அடுத்து ஆட்டனத்தி ஆதிமந்தி, அது யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்ணதாசன். அடுத்து 4வது பட்டத்தரசி. பட்டத்தரசி நமக்கு யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுரதா. அடுத்து மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்தபடி 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி தேவிநேய பாவாணர். அடுத்து இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் சி ஜி போ. கீழ்காணும் நூல்களில் பாரதிதாசனால் எழுதப்படாத எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் நமக்கு டி தமிழ் பசி. அடுத்து 100வது கொஸ்டின். ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேலு நாச்சியார். இப்போ நமக்கு பொது தமிழுக்குரிய 100 வினாக்கள் முடித்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இனி பொது அறிவுக்குரிய 100 வினாக்கள் நம்ம இனி பார்க்கலாம். அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடியது பொது அறிவு வினாக்கள் பார்த்திடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் பி 28 பணிகள். அடுத்து தமிழகத்தில் இலவசமாக தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் டேஷ் அம்மையார் பெயரில் வழங்கப்பட்டு வருகிறது. ஆன்சர் ஏ சத்திய வாணிமுத்து. இது எல்லாமே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன எக்ஸாம்ல எந்த இயர்ல எந்த நாள்ல கேட்டிருக்காங்க முதற்கொண்டு நாங்க உங்களுக்கு இதுல தெரிவிச்சிருக்கிறோம். ஓகேவா? 103வது கொஸ்டின். தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி 1993. அடுத்து கொடுக்கப்பட்ட நிகழ்வுகளை வரிசைப்படுத்துக, அதாவது கால வரிசைப்படுத்துகன்னு கேட்பாங்களா, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரலாமா? ஆன்சரே நம்ம பாத்திரலாம். சி ஆப்ஷன் 2, 3, 4, 1. இரண்டாவதாக சந்தால் கிளர்ச்சி, பெரும் புரட்சி, சம்பரான், அடுத்து மோப் லாக் கிளர்ச்சி. அதான் ஆன்சர் நமக்கு 2, 3, 4, 1. அடுத்து இந்தியாவின் தொல்லியல் துறையின் தந்தை என்று அழைக்கப்படும் இந்திய தொல்லியல் துறையின் முதல் இயக்குனர் ஜெனரல் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் நமக்கு சி அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அடுத்து வங்கதேசத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலம் எது அப்படின்னா ஆன்சர் நமக்கு டி திரிபுரா. அடுத்து ஒரு பொறுத்துக.
ஆக்சாலிக் அமிலம் தக்காளி, அசிட்டிக் அமிலம் வினிகர், மாலிக் அமிலம் ஆப்பிள், டார்டாரிக் அமிலம் புளி. அப்ப நமக்கு ஆன்சர் டி 3, 4, 1, 2. சிவாலிக் மலை எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஏ வெளிப்புற இமயமலை. கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துக. இதுக்கு நமக்கு ஆன்சர் 1, 2, 3, 4 வரிசையாவே தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஹிமானின் இறப்பு, 2ஆம் பானிபட் போர், பதேபூர் சிக்ரி கட்டுப்படுதல், 4வது தீன் இலாஹி மதம் அறிவிப்பு. பின்வரும் கூற்றுகளில் எவை மனித இனங்களை பற்றிய சரியான கூற்றுகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1 மற்றும் 3. இனங்கள் என்பது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிரந்தர தனித்துவமான பண்புகளை கொண்ட ஒரு குழுவாகும். அடுத்தபடியாக தோலின் நிறம், உயரம், தலையின் வடிவம், முகம், மூக்கு, கண், முடிவகை மற்றும் இரத்த வகை ஆகியவற்றின் அடிப்படையில் இனங்கள் அடையாளம் காணப்பட்டு வகைப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ மனித இனங்களை பற்றி நமக்கு சரியான கூற்றுகள் 1, 3 கரெக்டான ஆன்சர். அடுத்து, எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகுக்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆன்சர் நமக்கு டி ஆர்ட் 123, அதாவது ஆர்டிகல் 123. அடுத்து, புலித்தேவனால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ ஜெனரல் அலெக்சாண்டர் ஹெரான். மனத்தால் சிவனுக்கு கோயில் கட்டிய நாயன்மார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி பூசலார். தாம் கற்றதை பிறர்க்கு எடுத்து கூற இயலாதவரை திருவள்ளுவர் எவ்வாறு ஊமிக்கிறார் அப்படின்னா டி ஆன்சர் அழகற்ற மலர். எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் சோசலிசம் மற்றும் மத சார்பற்ற என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன? ஆன்சர் டி 42வது சட்ட திருத்தம் 1976. அடுத்த கொஸ்டின், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வழிமுறைக்கான மீண்டும் மஞ்சப்பை திட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் டி 23 டிசம்பர் 2021. அடுத்து, சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி செயல்படுத்தும் சட்டம் அரசியலமைப்பில் எங்கு சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏ 279 ஏ. அடுத்த கொஸ்டின் 118. பலமுள்ள காங்கிரஸ்வாதிகளில் 1937 முதல் 1939 ஆண்டு வரை மெட்ராஸின் முதல் அமைச்சரவையின் முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நமக்கு சி ராஜாஜி. ஏ தான் ஆன்சர். அடுத்து, சிம்பிளிபிகேஷன் ரூட் ஆஃப் 214 பிளஸ் ரூட் ஆஃப் 112 பிளஸ் ரூட் ஆஃப் 74 பிளஸ் ரூட் ஆஃப் 49 இதனுடைய சுருக்குகை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் நமக்கு 15. அடுத்து, 3 மிக எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 608. மேலும் அவ்வெண்களின் விகிதங்கள் 2:3:5 எனில் அந்த எண்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நமக்கு பி 8, 12, 20. அடுத்த கொஸ்டின், ஒரு புதிய கை கடிகாரத்தின் விற்பனை அதன் உண்மை விலையை விட 15% அதிகம். மேலும் அதன் தேவையை பொறுத்து மீண்டும் 10% அதிக விலையேற்றம் செய்யப்பட்டால் அந்த கடிகாரத்தை விற்கும் போது கிடைக்கும் மொத்த லாபம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் சி 26.5%. அடுத்த கொஸ்டின், 120 பேர் 200 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வைத்துள்ளனர். 5 நாட்களுக்கு பிறகு 30 பேர் தொற்று நோயால் இறந்து விடுகின்றனர் எனில் மீதமுள்ள உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு இருக்கும்? ஆன்சர் நமக்கு டி 260 நாட்கள். லீலா என்பவர் ஒரு புத்தகத்தின் 1/4 பகுதியை, அதாவது 4/1 பகுதியை 1 மணி நேரத்தில் படித்து முடிப்பார் எனில் புத்தகத்தின் எவ்வளவு பகுதியை 3/1/2 மணி நேரத்தில் படிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3.5 மணி நேரத்துல எவ்வளவு பகுதி படிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் பி 7/8 பகுதி, அதாவது 8/7 பங்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரக்கூடியது. அடுத்து, 28 மீட்டர் விட்டமும் மற்றும்
30 மீட்டர் ஆழமும் உள்ள ஒரு கிணறு உருளை வடிவில் வெட்டப்படுகிறது. அவ்வாறு வெட்டும் போது தோண்டி எடுக்கப்பட்ட மண் சீராக பரப்பப்பட்டு 30 மீட்டர் இன்ட்டு 28 மீட்டர் அளவுகளில் அடிப்பக்கமாக கொண்ட ஒரு கனச்செவ்வக மேடையாக அமைக்கப்பட்டால் அம்மேடையின் உயரம் யாது அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி 22 மீட்டர். 125வது கொஸ்டின். பிளஸ் பெருக்கலாகவும் மைனஸை கூட்டலாகவும் பெருக்கலை வகுத்தலாகவும் மற்றும் வகுத்தலை கழித்தலாகவும் எடுத்துக்கொண்டால் பின்வரும் சமன்பாட்டின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 6/8 பெருக்கல் 2 - 4. இதுக்கு நம்ம கரெக்டான ஆன்சர் ஏ 6. ஒரு குறியீட்டு மொழியில் DEDIL என்பதை ABSFI என்று எழுதினால் OTHER என்பதை எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் பி LQEBO. அடுத்து 127வது கொஸ்டின். 3க்கு எதிரான தளத்தில் உள்ள எண் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் நமக்கு பி 4. அடுத்து ஒரு நமக்கு LCM கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து LCM கால்க. அடுத்த கொஸ்டின் a இன் பவர் 3 b இன் பவர் 4 கமா a இன் பவர் 1 b இன் பவர் 5 கமா a இன் பவர் 2 b இன் பவர் 7. இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் LCM என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா a இன் பவர் 3 b இன் பவர் 7. இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 130வது கொஸ்டின். 999 92/99 இன்ட்டு 99 ஈக்குவல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் நமக்கு ஒரு சிம்பிளிபிகேஷன் கொஸ்டின் தான். இதுக்கு நமக்கு ஆன்சர் ஏ 98,993. ஒரு மெத்தையின் குறித்த விலை ரூபாய் 7,500. இதற்கு 2 தொடர் தள்ளுபடிகள் முறையே 10% மற்றும் 20% என வழங்கப்பட்டால் வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய தொகையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் ஏ 5,400. ஒரு தொகைக்கான வருட வட்டி முதல் 2 வருடத்திற்கு 4% அடுத்த 4 வருடத்திற்கு 6% 6 வருடங்களுக்கு மேல் 8% உள்ளது. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான 9 வருட காலத்திற்கான தனிவட்டி தொகை ரூபாய் 1,120 எனில் அத்தொகையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் டி 2000. ஒரு தொகை தனிவட்டி படி ரூபாய் 3,810 3 வருடத்திலும் ரூபாய் 4,890 7 வருடத்திலும் வட்டியுடன் கொடுக்கிறது. அதற்குண்டான அசல் மற்றும் வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் டி 3000 அசல், வட்டி வீதம் 9. 134வது கொஸ்டின். அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் ரூபாய் 400 ஆனது 10% ஆண்டு வட்டி வீதத்தில் 3/2 அதாவது ஆண்டுகளில் எவ்வளவு தொகையாக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் பி 463.05. 3 ஆண்டுகளுக்கு முறையே 4%, 5% மற்றும் 6% என்று வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டு முடிவில் ரூபாய் 10,000க்கு கிடைக்கும் வட்டியினை கூட்டு வட்டி முறையில் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு இதுக்கு ஆன்சர் ஏ 1,575.20. அடுத்த கொஸ்டின். வெளிப்புற ஆரம் 32 சென்டிமீட்டரையும் உட்புற ஆரம் 18 சென்டிமீட்டரையும் உடைய வட்டப்பாதையின் பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் சி 2200 சதுர சென்டிமீட்டர். ஒரு நாள் ரவி வீட்டில் இருந்து தனது சைக்கிளில் தெற்கு நோக்கி 10 கிலோமீட்டர் செல்கிறான். பின்பு தனது வலப்பக்கமாக திரும்பி 5 கிலோமீட்டர் செல்கிறான். மீண்டும் வலப்பக்கமாக திரும்பி 10 கிலோமீட்டர் செல்கிறான். இறுதியாக இடப்பக்கமாக திரும்பி 10 கிலோமீட்டர் செல்கிறான் எனில் இன்னும் எவ்வளவு தொலைவில் சென்றால் அவனது வீட்டை சென்றடையலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் டி 15 கிலோமீட்டர். வேலவன் ஒரு கடையில் இருந்து சரியாக செவ்வாய்க்கிழமைக்கு பின்பும் சனிக்கிழமைக்கு முன்பும் ஒரு பொருளை கொண்டு வந்ததாக நினைவிருக்கிறது. கடைக்காரர் வேலவன்
பொருளை வியாழக்கிழமைக்கு பிறகும் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பும் வாங்கியதாக நினைவு கூர்ந்தார். எந்த நாளில் அவன் கடையில் இருந்து பொருளை வாங்கினார்? நமக்கு ஆன்சர் சி, வெள்ளி. ஷர்மாவின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் 1/4 பாகமாகும். 6 ஆண்டுக்கு முன்பு தந்தையின் வயதானது ஷர்மாவின் வயதை போல் 7 மடங்காக இருந்தது. அவர்களின் தற்போதைய வயதை காண்க. ஆன்சர் 1248. நமக்கு சி ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், அஜயின் சகோதரி பிரேமா பெனிட்டா என்பவர் அஜயின் தாய். பெனிட்டாவின் தந்தை பெஞ்சமின். லீலா என்பவர் பெஞ்சமினின் தாய் எனில் லீலாவிற்கு பிரேமா எந்த உறவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் டி, பேத்தியின் மகள். எந்த 2 எண்களை இடமாற்றினால் பின்வரும் சமன்பாட்டின் மதிப்பு சமமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 12 வகுத்தல் 3 மைனஸ் 6 பிளஸ் 4 பெருக்கல் 96 ஈக்குவல் 74. ஆன்சர் நமக்கு 12,96. அடுத்து விடுபட்ட எண்ணை காண்க. 122, 62, 32, டேஷ் 9.5, 5.75. நமக்கு ஆன்சர் சி, 17. 21, 35, 30, 44, 39 டேஷ் என்ற எண் தொடரில் கடைசி உறுப்பை காண்க. இதுவுமே நமக்கு விடுபட்ட எண் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கடைசியா உள்ள எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் 53. அடுத்து மேக்ஸ் முடிச்சிட்டோம். ரிமைனிங் ஜிகே பார்த்திடலாம். 144வது கொஸ்டின், அயோத்திதாசரால் தோற்றுவிக்கப்பட்டது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் அத்வைதானந்த சபா. அத்வைதானந்த சபா. 145வது கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றிய சரியான கூற்றுகள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் 2 மற்றும் 3. என்னலான்னு பார்த்தலாமா? ஆங்கிலேயர்கள் அவரை பிடித்து தூக்கிலிட்டனர். பாஞ்சலாங்குறிச்சியின் பாளையக்காரராக இருந்தார். இந்த 2 தான் அவரை பற்றிய சரியான கூற்றுகள். இந்திய மைய வங்கி விதி டேஷின் படி மைய வங்கிக்கு எல்லா வகையான பண நோட்டுகளையும் வெளியிடும் தனிப்பெரும் அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் 22. அடுத்து 147வது கொஸ்டின், TNUHP இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் ஏ, தமிழ்நாடு ஊர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட். இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து கீழ்கண்டவற்றில் எது லோக்பால் அமைப்பை பரிந்துரைத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நமக்கு முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம். அடுத்த கொஸ்டின் 149, நான் ஏன் நாத்திகவாதி என்னும் கட்டுரையை எழுதினவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் பி, பகத்சிங். அடுத்து மனிதனின் பல்சூத்திரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் சி, 2, 1, 2, 3 by 2, 1, 2, 3. இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? மக்கள் தொகை செறிவு என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் ஒரு சதுர கிலோமீட்டரில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை. 152வது கொஸ்டின், சிவாஜி சபையின் அஷ்டம் பிரதானில் வெளியுறவு அமைச்சராக செயல்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் சுமந்த். அடுத்த கொஸ்டின் 153வது கொஸ்டின், அடிப்படை கடமைகளை பற்றிய கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எவை தவறானவை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. தவறானவை என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்திய அரசியல் சாசனத்தில் 10 அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்த சுரன் சிங் குழு பரிந்துரைத்தது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தவறான வாக்கியம். 154வது கொஸ்டின், ஒரு கட்சி தேசிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற கீழ்கண்ட எந்த அளவுகோலின்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1, 3 மற்றும் 1, 2 மற்றும் 3 இவற்றில் ஏதேனும் ஒன்று அவசியம். என்னலான்னு பார்த்தலாமா? ஏதேனும் 4 மாநிலங்களில் 6% வாக்குகளை பெற்றிருத்தல், மக்களவைக்கான தேர்தலில் 2% உறுப்பினர்களை ஏதேனும் 3 மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும், ஏதேனும் 4 மாநிலங்களில் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருத்தல். இந்த 3ல நமக்கு ஏதேனும் ஒன்று கண்டிப்பா அவசியம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இது ஒரு தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா சி MEBG அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின் 156. எந்த தொழிற்கொள்கை தீர்மானத்தில் சமதர்ம மாதிரி சமுதாயத்தை ஏற்படுத்தல் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் பி 1956ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை தீர்மானம். 157வது கொஸ்டின். பேரரசர் அகஸ்டஸ் காலத்திலேயே ரோமாபுரிக்கும் தென்னிந்தியாவிற்கும் வணிக தொடர்புகள் இருந்தது என்பதை ரோமாபுரி நாணயங்களை கவனத்துடன் படித்த பிறகு இக்கூற்றினை வெளிப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி திரு ஆர் சேவல். நீதி கட்சியை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் ஏ DM நாயர். 159வது கொஸ்டின். மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும் இப்பொருளுக்கு திருவள்ளுவர் கூறும் உவமை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி தொட்டனைத்து தூறு மணற்கேணி. தன் நாட்டை காத்து கொள்ள போரிடும் புறத்தினை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் டி காஞ்சி. 161வது கொஸ்டின். முதலாவது நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? ஆன்சர் நமக்கு சி KC ஞாகி. 162வது கொஸ்டின். மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மிகவும் பின்தங்கி உள்ளது? ஆன்சர் ஏ அரியலூர். தேசிய நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தும் ஷரத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் ஷரத்து 352. அடுத்து 164வது கொஸ்டின். இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். 1884ஆம் ஆண்டு பி அனந்த சார்லு மற்றும் பி ரெங்கையா நாயுடு தொடங்கிய அரசியல் சார்ந்த அமைப்பு எவ்வாறு அறியப்பட்டது? ஆன்சர் சி மெட்ராஸ் மகாஜன சபா. 166வது கொஸ்டின். எந்த குப்த வம்ச ஆட்சியாளர் அலகாபாத் கல் தூண் கல்வெட்டை வெளியிட்டார்? ஆன்சர் நமக்கு பி சமுத்திர குப்தர். கீழ் காண்பவற்றுள் எந்த கிரகம் கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி சுற்றும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி வெள்ளி. ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்சர் சி 1:2:1. பின் வருவனவற்றில் எந்த மண்ணின் உயிர் சக்தி மிக அதிகம் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி காட்டு மற்றும் மலை மண். மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு டேஷ் தலைமையில் நடைபெற்றது? ஆன்சர் சி பக்ரூதீன் தியாப்ஜி. பின்வரும் நிகழ்வுகளை கால முறைப்படி பட்டியலிடுக, அதாவது காலவரிசைப்படுத்த கேட்டிருக்காங்க. நம்ம சொல்லிடலாமா? ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்க? 1, 2, 3, 4 வரிசையா தான் கொடுத்திருக்காங்க. சுதேசி இயக்கம், தன்னாட்சி இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம். இந்திய தேர்தல் முறைகளில் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மாநிலங்கள் அவை மற்றும் உறுப்பினர்களின் தேர்தல் முறை. 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி NK சிங். அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்கள் மாற்ற இயலாது என்ற உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது கீழ்வரும் எந்த வழக்கின்படி? ஆன்சர் டி மினர்வா மில்ஸ் இந்திய அரசு. அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்திருக்கிறாங்க. முகப்புரையின் பதம் கூறியவர் அப்படின்னு பொறுத்திடலாமா? கரெக்டான ஆன்சர் பார்த்தலாமா? அரசியல் ஜாதகம் KM முன்சி, அரசியலமைப்பின் சாவி NS பார்கர், அரசியலமைப்பின் ஆன்மா தாகூர்தாஸ் பர்கவ், வழக்கறிஞர்களின் சொர்க்கம் சர் ஐவர் ஜென்னிங். 176வது கொஸ்டின். பின் வருவனவற்றுள் தமிழ்நாடு ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் உயர் கல்விக்கான திட்டம் எது அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் நமக்கு சி முதுமுனைவர் உதவித்தொகை. அப்ப எந்த திட்டம்லாம் உண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தலாமா? பள்ளி மேற்படிப்பு உதவித்தொகை, முனைவர் பட்டப்படிப்பு உதவித்தொகை,
முதுகலை மற்றும் ஆராய்ச்சிக்கான வெளிநாட்டு உதவித்தொகை, இது எல்லாமே நமக்கு ஆதிதிராவிட நலத்துறை கீழ் உயர்கல்விக்கான திட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் திட்டங்களுள் எந்த திட்டத்திற்கு உலக வங்கியின் நிதியுதவி வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ, புதுவாழ்வு திட்டம். அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்திருக்கிறாங்க. குறியீட்டின் பெயர், உருவாக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி பொறுத்திடலாமா? மனித மேம்பாட்டு குறியீடு, ஆன்சர் 1990. பாலின தொடர்பான மேம்பாட்டு குறியீடு 1995. மனித வறுமை குறியீடு 1997. 1000 ஆண்டு மேம்பாட்டு இலக்கு, ஆன்சர் 2000. அப்ப நமக்கு இதுக்கு கரெக்டான ஆன்சர் பி, 4321. இந்திய ரிசர்வ் வங்கியின் பணம் சாராத பணிகள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சி மற்றும் டி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப சி மற்றும் டி என்னலாம்? வணிக செலவாணி மாற்றத்தை கட்டுப்படுத்துதல், வைப்பு காப்பீட்டு திட்டம், இந்த இரண்டும் தான் பணம் சாராத பணிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து தவறான இணையை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 3 மற்றும் 4 தவறான இணைகள் என்னலாம்? மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி ஒன்றிய அரசு, நில வருவாய் ஒன்றிய அரசு, இந்த இரண்டும் தான் நமக்கு தவறான இணைகள். சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாவட்ட மாநாடு 1943 எங்கு நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நமக்கு பி, சேலம். அறநூல்கள் கூறும் அறங்களில் எல்லாம் தலையாய அறம் என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? ஆன்சர் சி, பகுத்துண்ணுதல். ஆங்கிலேயர் காலத்தில் எந்த தமிழ் செய்தித்தாள் அரசியல் கருத்து படங்களை முதலில் வெளியிட்டது? ஆன்சர் சி, தி இந்தியா. ஆளுமையை அடையாளம் காணவும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. சாதி வரிசையில் ஒதுக்கப்பட்டவர்களுக்காக அவர் செய்த தன்னலமற்ற சமூக சேவைகளுக்காக ராவ் பகதூர், ராவ் சாஹிப் மற்றும் திவான் பகதூர் என்ற பட்டங்களை கொடுத்து கௌரவிக்கப்பட்டார். ஏ. பி, அவரது சுயசரிதை ஜீவிய சரித சுருக்கம் ஆரம்ப கால சுயசரிதைகளில் ஒன்றாகும். சி, அவர் ஆதிதிராவிட மகாஜன சபையை நிறுவினார். இந்த கூற்றுக்கெல்லாம் உரியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்சர் பி, இரட்டைமலை சீனிவாசன். கீழ்கண்டவற்றை பொருத்தி பொருத்தமான விடையை தேர்க. பொருத்திடலாமா? பரணர் அலிசி, ஔவையார் எழினி, காக்கைப்பாடினியார் நல்லி, கொல்லிமலை கண்ணனார் குட்டுவன். அப்ப நமக்கு ஆன்சர் சி, 3, 4, 2, 1. 1863 ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நமக்கு டி, ராபர்ட் ப்ரூஸ். ரோமாபுரி ராணிகள் என்ற நூலை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் பி, சி.என். அண்ணாதுரை. பாரத ஆசிரமத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் சுப்பிரமணிய சிவா. 1929 ஆண்டு நடைபெற்ற வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தினால் பெரியாரை கைது செய்ய அரசு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி, திருவாங்கூர் அரசு. சேரர்களின் அடையாள மாலை, ஆன்சர் பி, பனம்பூ. எபோலா தடுப்பூசி சோதனையை தொடங்கிய நாடு எது அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி, உகாண்டா. 192வது கொஸ்டின், உலக சதுப்பு நில தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் பி, பிப்ரவரி 2. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து சமீபத்தில் வெளியேறிய நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் ஏ, அமெரிக்கா. இந்திய அரசியலமைப்பின் பிரெய்லி பதிப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் ஏ, கர்நாடகா. தமிழ்நாட்டில் யூனிட்டி மாலின் அடிக்கல் எங்கு நாட்டப்பட்டது அப்படின்னு நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாமா? நமக்கு கரெக்டான ஆன்சர்
டி சென்னை. அடுத்து 196வது கொஸ்டின், சக்கரக்கோட்டை மற்றும் தீர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் பி ராமநாதபுரம். 197வது கொஸ்டின், எந்த தொல்லியல் அகழ்வாராய்ச்சியில் இரும்பு கத்தி கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் சி மருங்கூர். 198வது கொஸ்டின், தமிழ்நாடு பருவநிலை மாற்ற உச்சி மாநாடு 3.0 எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் நமக்கு ஏ சென்னை. இந்தியாவின் முதல் மிகப்பெரிய சூரிய மின்கல உற்பத்தி அலகு எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் சி திருநெல்வேலி. 200வது கொஸ்டின், ரிசர்வ் வங்கியால் நிர்ணயிக்கப்பட்ட ரெப்போ விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் 6.25, அதாவது பி ஆன்சர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.